ஆஹ் அந்நிய அக்னின்னு சொல்றது வந்து ம், தேவனுக்கு பிடிக்காத விஷயம் பண்றது தான் அது அந்நிய அக்னி. தேவனுக்கு பிடிச்ச விஷயம் பண்றது வந்து தேவனுக்கு விருப்பமானது. தேவனுக்கு பிடிக்காத விஷயம் எதுவோ அது பண்ணும்போது அது அந்நிய அக்னியா அது நம்ம பார்த்தோம். போன வாரம் வந்து நம்ம அந்த பாடம் படிக்கும்போது பார்த்தோம். தேவனுக்கு விருப்பம் இல்லாத விஷயம், தேவனுக்கு பிடிக்காத அல்லது ஆஹ், விருப்பம் இல்லாத இல்லைன்னா பிடிக்காத, ரெண்டுமே வச்சுக்கலாம். இதுதான் அந்த அந்நிய அக்னின்ட்டு போன வாரம் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ பிரதர். அதாவது ஒரு பக்கம் வந்து அந்த பயபக்தி இல்லாத ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேவனுக்கு பிடிக்காத விஷயத்தை வந்து நம்ம செய்யும் போது தேவன் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா அதை அங்கீகரிக்க மாட்டார். சிஸ்டர், நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கிறேன், அது ஓப்பன் பண்ணி அதில் படிக்கிறீங்களா சிஸ்டர்? வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சிருக்கிறேன், இங்கிலீஷ் தமிழ். அதாவது இன்னைக்கு கிளாஸுக்கு வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில். அதாவது இதுக்கு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான கருத்துக்கள், அதாவது ரீபிரின்ஸ்ல வந்து பிரதர் வந்து இதுக்கு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான கருத்துக்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த கருத்துக்கள் படிச்சாக்கா நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். அந்த பிடிஎஃப்ல ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. ரீபிரிண்ட் 4030. ரீப்ரிண்ட் 4030. அந்த பாடம் நமக்கும், அதாவது அடையாளபூர்வமான ஆசாரியர்களுக்கும் ஒரு விதத்தில் பொருந்தும். அது என்னவென்றால், கீழ்ப்படிதல் பலியை விட மேலானது. நாம் செலுத்தும் பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அவை தேவனின் விருப்பத்திற்கு இணங்கி இருக்க வேண்டும். நாம் வேறு எந்த வழியிலும் செயல்பட்டால் ராஜரீக ஆசாரியத்துவத்தில் நமது சபை அங்கத்தின் வாய்ப்பை இழக்க நேரிடும். அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம இன்னொரு வாட்டி கூட படிக்கலாம். அந்த பாடம் நமக்கும், அதாவது கொஞ்சம் ஜோராகுது. அந்த பாடம் நமக்கும், அதாவது அடையாளபூர்வமான ஆசாரியர்களுக்கும் ஒரு விதத்தில் பொருந்தும். அது என்னவென்றால், கீழ்ப்படிதல் பலியை விட மேலானது. நாம் செலுத்தும் பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அவை தேவனின் விருப்பத்திற்கு இணங்கி இருக்க வேண்டும். நாம் வேறு எந்த வழியிலும் செயல்பட்டால் ராஜரீக ஆசாரியத்துவத்தில் நமது சபை அங்கத்தின் வாய்ப்பை இழக்க நேரிடும். அதாவது நாம் செய்யக்கூடிய பலி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவன் ஏற்றுக்கொள்ற வகையில வந்து இருக்கணும். அது தேவனுடைய வழிகள் பிரகாரம் வந்து இருக்கணும். அது இல்லாம போகும்போது கண்டிப்பா வந்து தேவன் வந்து என்ன பண்ண மாட்டாருன்னா அந்த ஒரு பலியை வந்து தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. முக்கியமா இங்க ஒரு பாயிண்ட் வந்து இங்க கொண்டு வராரு அப்படின்னா அந்த, அதாவது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்ட்டு கொண்டு வராரு. ஏன்னா இந்த ஆசாரியர்கள் இந்த 2 பேரு போய் பலி தான் செலுத்துறாங்க. நம்மளும் நிறைய டைம்ல வந்து என்ன பண்ணுவோம், போய் பலி செலுத்துவோம். நமக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் போயிட்டு பலின்ட்டு தேவன்கிட்ட வந்து செலுத்துவோம். ஆனா அது தேவன் பிரகாரம், தேவனுடைய வழிகள் பிரகாரம் அது இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அதை முதல்ல செக் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. முக்கியமா வந்து யாரால மட்டும்தான் தேவன் பிரகாரம் அந்த ஒரு பலியை வந்து செலுத்த முடியும் அப்படின்னா அந்த ரெவரன்ஸ், அதாவது பயபக்தி. இவங்க கிட்ட அதாவது இவங்க இந்த ஒரு 2 ஆசாரியர்கள் வந்து இவங்க மிஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பயபக்தி. தேவன் மேல இருந்த அந்த ஒரு பயபக்தியை வந்து அவங்க இழந்துட்டாங்க. இப்போ பிரதர் சொன்ன மாதிரி ஒரு பயம் இல்லாம போயிடுச்சு. பயம் இல்லாம இருந்ததால தான் அவ்வளோ சாதாரணமா அஜாகிரதையா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பலியை வந்து அவங்க போயிட்டு அவ்வளோ அஜாகிரதையா ஒரு அந்நிய அக்னியை கொண்டு போயிட்டாங்க, செலுத்திட்டாங்க. இதை பத்தி சொல்லும் போது கூட அதாவது வசனத்துல அடுத்த வசனத்துல இருந்து மோசே வந்து என்ன சொல்வார் அப்படின்னா அந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்க வந்து என்ன கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த 2 ஆசிரியர்கள் இவங்க குடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது கொஞ்சம் இப்போ குடிச்சாக்கா வந்து அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதனால அடுத்த வசனத்துல மோசே வந்து அதாவது மற்ற பசங்க இருப்பாங்க இல்லையா, மற்ற 2 பசங்க இப்போ ஆல்ரெடி நாதாப் அபியோ வந்து தேவன் சாகடிச்சிட்டார். மற்ற 3 பேருக்கும் எப்படி இருந்திருக்கும்? பயம் வந்திருக்கும். பயம் வந்துட்டு அவங்க என்ன கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இல்ல இல்ல இந்த வேலையை நாங்க இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்போதான் வந்து மோசஸ் வந்து அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றாருன்னா இல்ல இல்ல இது நீங்க செஞ்சுதான் ஆகணும். இப்போ அந்த வேலையை வந்து அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு மரணம் தான். ஏன்னா இப்போ இந்த ஆசாரியர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு முக்கியமா இருக்கு.
அந்த பொறுப்பு, அந்த ஒரு ஸ்லாக்கியம் வந்து தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. மோசே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது தேவன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, இதை வந்து நீங்க கரெக்டா செய்யுங்க, குடிக்காதீங்க, உங்களுடைய வஸ்திரங்களை வந்து சரியா போட்டுக்கோங்க அப்படின்னு மத்த இருக்கக்கூடிய அந்த 2 பசங்களுக்கும் மோசே வந்து அட்வைஸ் பண்றாரு. ஸோ இது வந்து எவ்வளோ முக்கியமா இருக்கு. இந்த ஒரு பயபக்தி பத்தி பேசும்போது கூட உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். அதாவது எந்தெந்த விஷயத்துல நம்ம வந்து பயபக்தியை வந்து தவற விட்டுறோம். பயபக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதாவது ஒரு பிரதர் கூட சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட ரொம்ப சீக்கிரமா கெட்டு போற விஷயம் வந்து பயபக்தி தானா. அறிவுல வந்து நம்ம வளர்ந்துட்டே இருப்போம். ஆனா பயபக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட ரொம்ப சீக்கிரமா கெட்டு போயிடும். ஸோ பயபக்தி அப்படின்ற ஒரு விஷயம் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப சீக்கிரமா நம்ம கிட்ட இருந்து கெட்டு போயிடுது. உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. கெட்டு போயிடுது. ரொம்ப ஈஸியா வந்து கெட்டு போயிடுது. அல்லது எந்தெந்த விஷயத்துல நம்ம பயபக்தியா இருக்கணும். அப்படி கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. கடல் மேல ஒரு பற்றுதல் இல்லாட்டி போனா நம்மளுக்கு பயபக்தி எல்லாம் போயிடும். அப்புறம் நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம எது வேணாலும் பண்ணலான்றதுல பயபக்தி போயிடும். மற்றவங்கள கீழ்த்தரமாகவும் மற்றவர்கள சீப்பா எடை போடக்குள்ள நம்மளுக்கு பயபக்தி போயிடும். அவருடைய கட்டளை ஏனோ தானோன்னு நம்ம நிகாரிச்சு பண்ணக்குள்ள அவரை கேர் பண்ணாத இருக்கக்குள்ள நமக்கு எல்லா பயபக்தியும் போய்விடும். தேங்க்யூ பிரதர். அதாவது மற்றவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அந்த விஷயத்திலும் வந்து தேவன் மேல அந்த ஒரு பயபக்தி ஆனது வந்து இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னார்னா பிரதர், சுயநலம். நமக்குள்ள அதிகமான சுயநலம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவன் மேல இருக்கக்கூடிய பயபக்தி வந்து போயிடும் அப்படின்ட்டு கூட நம்ம கவனிக்கலாம். வேற ஏதாச்சும்? எப்போ அந்த தேவனுடைய சத்தியத்திலையோ ஒரு வார்த்தையிலையோ சரியா செவி சாய்க்காத போயிடுறோமோ, அப்போ நமக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா ஒரு அசதி வந்துடுது. அந்த அசதி மூலியமா என்ன ஆயிடுறோம்னாக்கா ரொம்ப கேர்லெஸ் ஆயிட்டு அந்த ஒரு பயம்ன்றது இல்லாத போயிடுது. ஏன்னா அந்த டைம் போடணும், அந்த டைம் செய்யணுன்றது அந்த விஷயத்த சாதாரணமா ஒரு நிலைக்கு அடையிறது பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். அதாவது அசதி தேவனுடைய காரியங்கள்ல ரொம்ப சாதாரணமா வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பயபக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிடும். வேற ஏதாச்சும்? பிரதர், அதாவது தேவனுடைய நீதியை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியலனாக்கா நம்மளுக்கு வந்து பயபக்தி இருக்காதுங்க பிரதர். அதாவது தேவன் வந்து எப்படி நீதி உள்ளவராக இருக்காரு, ஒரு சின்ன ஒரு பாவத்தை கூட தேவன் வந்து தண்டிக்கிறவராக இருக்காரு. அந்த விஷயங்கள் தேவனுடைய நீதியெல்லாம் நம்ம வந்து அதை தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து தேவன் மேலே பயம் வந்துடும். அதாவது அவருடைய நீதி, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படினோம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். தேவனுடைய நீதியை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலனாக்கா அந்த பயபக்தி வளர்றது கடினமாக இருக்குங்க பிரதர். அதாவது தேவன் வந்து நீதியானவர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னா பிரதர் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பயபக்தி வந்து போயிடும். ஏன்னா சில சமயத்தில் தேவனை வந்து ரொம்ப கிராண்டடாக நம்ம எடுத்துப்போம். தேவன் வந்து ரொம்ப அன்பானவர், ரொம்ப இரக்கமுள்ளவர். ஆனால் எப்பொழுதுமே தேவன் அப்படி இருக்க மாட்டாரு. சில சமயத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பில் கூட என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். ஸோ அதாவது பிரதர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தேவன் நீதியானவர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. அவருடைய நீதிகளை ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கொள்ளணும். தேங்க்யூ பிரதர். தேவன் பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டா தான் தேவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு அது கரெக்டாக செய்ய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உங்களை நீங்கள் வந்து வெறுத்து வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம அனுதினம் நம்மளை வெறுக்கிறோமான்றதை நம்ம பார்க்கணும். அதான் தேவன் விரும்புகிற விஷயம் வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவர் எதிர்பார்த்த விஷயம், இந்த உலகத்தில் அவர் எப்படி அவரை வெறுத்தாரோ அப்படி நம்ம கூட வெறுக்கணும்ன்ட்டு ஜீசஸ் கிறிஸ்ட் சொல்கிறாரு. அப்போ நம்மளை நம்ம வெறுத்தா தான் தேவனுடைய காரியங்களை நம்ம அதிகமாக செய்ய முடியும். அதாவது ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து அவரோட அந்த மூன்றரை வருஷத்தில் அவர் வந்து அதிகபட்சமாக தேவனுடைய வேலை மாத்திரம் தான் செஞ்சுருப்பார். வேறு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார். அதுதான் அப்போ நம்மளுடைய நிலை நம்மளுக்கு தெரியணும். இன்னைக்கு நான் காலையில் இருந்து இரவு நேரம் வரைக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்றது அந்த விஷயத்த நான் எவ்வளோ நடந்திருக்கிறேன் அல்லது நான் எவ்வளோ குறை உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்ம பாவி, அதாவது நம்மளுடைய நிலை என்ன அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம், யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட பைக் எடுத்துன்னு வந்து இப்படி இடிக்கிற மாதிரி வந்து போயிட்டாலே நம்மளுக்கு கோவம் வந்துடும். எவ்வளோ இதுவாக போகிறாங்க பார்த்தியா, நான் யார் தெரியுமா, அந்த மாதிரி யோசனை வரோம் இல்லையா. அது மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்காமல் நம்ம ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி தேவனுடைய வேலை செய்கிறதுக்கு நம்ம யார், அப்போ நம்முடைய அழைப்பு என்ன,
நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இன்னைக்கு நம்ம தேவனுடைய வேலையில் நம்ம எவ்வளோ ஈடுபாடு காமிச்சிருக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணுறாரு, அந்த ஃபோனை வந்து நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம அட்டென்ட் பண்ணுறோம், அதில் வந்து எவ்வளோ கரெக்டாக நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபோன் அட்டென்ட் பண்ணுவோம் பிரதர் பண்ணாங்கன்ட்டு, ஆனால் வேற யார்கிட்டயே பேசின்னு இருப்போம், இவர்கிட்டயும் கொஞ்சம் பேசுவோம். ஸோ அதில் வந்து அது இப்போ தேவனுடைய பிள்ளைகள் தான் அவங்க. அப்போ அந்த அஜாக்கிரதை வந்து எப்படி இருக்குது பார்க்கணும். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து தேவனுக்கு பயப்படுற பயத்தில் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம வச்சிட்டோம்னா, அப்போ தேவனுக்கு கூட நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரதர்ஸ் தான் இருக்கலாம், அவர் புரிஞ்சுக்குவார் கூட. பட் ஆனால் கூட அந்த ஜாக்கிரதை நம்ம சொல்லலாம், பிரதர் நான் வேற வேலையில் இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் விட்டு பேசுகிறேன். அப்போ முழுமையான கான்சென்ட்ரேஷன் அவருக்கு கொடுக்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாரு அது கேட்கணும், அது கரெக்டான ஆன்சர் நான் பண்ணோம். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம பயபக்தியை கற்றுன்னு வாழணும். அதான் அனுதினம் நம்மள வெறுக்கிற விஷயத்துல நம்ம போகணும். அப்போ தான் தேவனுக்கு பிடிச்ச விஷயத்துல நம்ம வாழ முடியுன்றதை நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ பிரதர். ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் வந்து பிரதர் வந்து ஷேர் பண்ணாரு. நம்மளுக்குள்ள மேட்டிமைன்னு ஒன்று வந்துருச்சுனாக்கா அது யாரையுமே கேர் பண்ணுறதில்ல. அது எல்லாமே அது மேலே மேலே தப்பு பண்ணினே போயிட்டு எல்லாத்துலேயுமே கெடுதலி ஆகிடும். அந்த வழியில் கர்த்தருக்கும் நம்ம கீழ்ப்படியாத போயிடும். மேட்டிமை வேற ஏதாச்சும்? இப்போ நம்ம ஒரு ரட்சிப்புக்குள்ள வர்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரும் பேசிக் கிளாஸ் கேட்குறப்ப ஒரு உற்சாகமா நம்ம எல்லாம் வருவாங்க. அப்போ ஒரு பயம் இருக்கும், ஒரு 2ஆம் மரணம் இருக்குதுன்னுட்டுன்னு. சத்தியத்தை நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு நம்மளுக்குள்ள என்ன வருதுன்னா, நம்மளுக்காக ஒரு மத்தியஸ்தர் அங்கே இருக்கிறாருன்றப்ப வந்துட்டு நம்ம இப்போ பைபிள் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு கொடுப்பா நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னைக்கு வேண்டாம், சபைக்கு லேட்டாக வர்றது, சபை கூடுதலை வேண்டாம், அப்படி கொஞ்சம் மழை வந்தாலோ வேற எது வந்தாலோ விட்டு. ஏன்னா அந்த கடவுளுக்குள்ள இருக்கிற வந்து அன்பும் அந்த பயமும் வந்துட்டு நம்மள பின் இருக்கிறதா இருக்கு, கீழ்ப்படியாமை. அந்த ஒரு இன்னொன்று வந்துட்டு என்னன்னாக்கா, அவர் பாவத்தை மன்னிக்கிறாருன்ற அந்த பெரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துடுதுங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு பயம் வந்து அப்படியே போக 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 என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப கம்மியாயிடுது. அந்த ஒரு பாயிண்ட்டை ஷேர் பண்ணாங்க. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட்டும் ஷேர் பண்ணாங்க. அதாவது எக்லிஷாக்கு வந்து நம்ம அதாவது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வரும், டைமிங்ஸில் வரும், அதை பற்றி கூட பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம படிக்கலாம். அதை பற்றி கூட ரொம்ப தெளிவாக கூட பிரதர் எழுதியிருக்கிறாரு. வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உடன்படிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் வந்து அந்த ஒரு பயபக்தி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அங்க 2 பேர் பயபக்தி இல்லாம செய்த காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் சபை வகுப்பாருக்கு தான் அடையாளமா இருந்தாங்க. அதாவது ஆரோனுடைய குமாரர்கள். அப்போ அந்த ஒரு பலி செலுத்தக்கூடிய விதத்துல வந்து அவங்க பயபக்தி இல்லாம போனது, இன்னைக்கு உடன்படிக்கை செய்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் பலி செலுத்தி கொண்டே தான் இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ சத்தியத்தை கொண்டு பேசுறவங்க ஒண்டி தான் பலி செலுத்துறாங்கன்னா இல்ல, அநேக விதத்துல என்ன ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது பலி அது ஆயிட்டே இருக்குது. அப்போ எல்லா விஷயத்திலையும் நாம எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஒருத்தர் வந்து பெரிய ஒரு ஸ்பீக்கரா இருக்கிறாரோ இல்ல சபையை வழிநடத்தக்கூடியவரா இருக்கிறாரோ இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட என்ன வந்துடக்கூடாதுன்னு பார்க்கும் பொழுது, பெரிய வேலைகளை மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன் செய்வேன், சின்ன வேலைகளை நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன். ஸோ இப்படின்னு பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா பயபக்தி கம்மியாகுது. ஏன்னா தேவன் எல்லா இடத்துலயும் வந்து இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல சிறு சிறு கூட்டங்களுக்கு என்ன பண்ண மாட்டாருன்னா வர மாட்டாங்க, பெரிய கூட்டங்களுக்கு தான் அவங்க வருவாங்க, அங்கதான் வந்து அவங்க வந்து சத்தியத்தை சொல்லுவாங்க. ஸோ இப்படி என்ன ஆயிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது. அப்போ வந்து உக்காந்து கேட்குறவங்க எப்படியாக இருக்கணும் பார்த்தா அந்த நேரத்தை கடைப்பிடிக்கணும், அதுல ஒரு பயபக்தி இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எங்க நம்ம வந்து தவறுறோம் அப்படின்றது விஷயத்த நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இப்படியாக நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் பயபக்தியோடு தேவனுடைய வேலையை செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. தேங்க்யூ பிரதர். ரொம்ப அருமையான பாயிண்ட். ரொம்ப ப்ராக்டிக்கலா நிறைய விஷயங்களை பிரதர் வந்து ஷேர் பண்ணாரு. இல்லை என்னன்னா பிரதர், நம்ம வந்துட்டு தேவன்கிட்ட அதாவது வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் வந்து கிளாஸ் கேட்குறோம், பேசிக் கிளாஸ் கேட்குறோம். பேசிக் கிளாஸ் நம்ம கேட்க வரும்போது நம்மளுக்குள்ள வந்துட்டு தேவன் ஒன்றுனா நம்மளுக்கு வந்து புது புது விஷயமா சொல்லுவார். ஒரு விஷயமா நம்மளுக்கு சொல்லும்போது நம்மளுடைய வாஞ்சை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்போம் கேட்குறதுக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். அதை அப்படியே கேட்டுட்டு நம்ம தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்ட பிறகு கூட ஒரு அந்த ஆர்வம் இருக்கும் நம்மளுக்குள்ள.
தேவனே இது உங்கள் சித்தத்தை செய்ய வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ட பிறகு அந்த ஆர்வம் வந்துட்டு அப்படியே கிளாஸ் கேட்டுட்டு வருவோம், அப்படியே நம்மளுக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா அது நம்மளுக்குள்ள கம்மியாகும். அது ஏன் கம்மியாகுதுனாக்கா, ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, நம்ம வந்துட்டு தேவன் வச்சிருக்கிற இடத்துல நம்ம செல்ஃபை வச்சிடுறோம், நம்மளோட ஆசையை வச்சுக்கிறோம். அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்குள்ள இருந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமா அது கம்மியாயிட்டு கடைசியில் அது அப்படியே செகண்ட் டெத்துக்கு வரைக்கும், அதாவது நம்ம அந்த இதுல வரைக்கும் போயிடுது. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு செல்ஃபை நம்ம அடக்கணும், அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப அருமையான பாயிண்ட். தேவனை வைக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய சுயத்தை வைக்கும் போது அந்த பயபக்தி அப்படின்றது ரொம்ப ஈஸியா போயிடும். ரொம்ப அருமையான. அத்தா பிரதர், இப்போ புது சிஸ்டியா இருக்கிறோம்னாக்கா நம்ம ஒரு சின்ன ஒரு பொய் பேசணும்னாக்கா கூட அது நம் தேவனுக்கு விரோதமாக தான் செய்கிறோம். நம்ம பாவத்துங்களை கூட செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறோம். இப்போ சகோதர ஐக்கியத்தில் வந்தோம்னாக்கா ஒழுங்காக தெரிகிறோம். இப்போ நம்ம வெளியே தேவன் மேலே பார்க்குறாரு, நம்மளுக்கு அதை மறந்துடுறோம். ஏன்னா சகோதர ஐக்கியத்தில் வந்திருந்தோம், நம்ம நல்ல பிரதர் இப்படி பிரதர் அப்படி பிரதர்ன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிறோம். ஆனால் நம்ம தேவன் முன்னில கரெக்டாக இருக்கிறோமா? அப்போ தேவன் முன்னில கரெக்டாக இருந்தோம்னா இங்கேயும் நம்ம எந்த நடிப்பும் நம்ம நடிக்க மாட்டோம். அது நம்ம என்ன உணரணும்னாக்கா, நம்ம தேவன் முன்னில கரெக்டாக இருந்தோம்னாக்கா இங்கே சகோதர ஐக்கியத்தில் நம்ம கரெக்டாக இருக்குவோம். நம்ம செஞ்ச தப்பை திரும்ப செஞ்சு இருந்தோம்னா அதை தேவன் மன்னிக்குவாரா? நம்ம இப்போ ப்ரேயரில் போகிறோம், தேவன்கிட்ட ப்ரேயரில் வைக்கிறோம். இந்த ப்ரேயரை தேவன் நம்ம ஏற்றுக்கிறாரா இல்லையா? நம்ம கரெக்டாக இருக்கிறோமா தேவன் முன்னில? அதெல்லாம் யோசித்து நம்ம பண்ணோம்னா இந்த புது சிருஷ்டிக்கு நல்ல இது இருக்கும்னு. ரொம்ப தேங்க்ஸ். நல்ல பாயிண்ட் ஷேர் பண்ணாங்க. வேற ஏதாச்சும் பாயிண்ட் இருக்குங்களா? நம்ம என்ன ஒரு நெக்ஸ்ட் ஒரு அடுத்த பாயிண்ட் அந்த ஒரு ரீப்ரிண்ட்ல படிக்கலாம். நீங்க சொன்ன விஷயங்களை பத்தி பிரதர் கூட சொல்றாரு. ரீப்ரிண்ட் நம்பர் 5186 அதே பிடிஎஃப்ல உங்க போன்ல இருக்கும். ரீப்ரிண்ட் 5186. தற்காலத்தில் இந்த வசனம் தேவனுடைய பிள்ளைகள் அனைவராலும் மிகவும் சரியானபடி மனதிற்குள்ளேயே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பயபக்தி மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ பிரதர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, பயபக்தியானது சபைக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கா, மிகவும் குறைந்து கொண்டிருக்குது அப்படின்றார். படிங்க. தேவன் நம்மை நித்திய வேதனையில் போடுவார் என்கிற பயம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. இப்போ பேசிக் சப்ஜெக்ட் கேட்ட உடனே அங்க என்ன சொல்லிட்டாங்க, நரகம் அப்படின்றதே, அதாவது அந்த எரிகிற நரகம் அப்படின்றதே கிடையாது. செத்தவங்க எங்க போயிடுவாங்க, கல்லறைக்கு வந்து போயிடுவாங்க, அவ்வளவுதான். இதை கேட்டோன்னு நமக்கு என்ன ஆயிடுச்சு, அப்போவே பயம் போயிடுச்சு. இதை பழைய சபையில இருக்கும்போது ஒரு பயம் வந்துச்சு, நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. பட் எப்போ இந்த விஷயம் தெரிய வந்துச்சோ, ஒரு நரகம் அப்படின்றதே நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதா, இப்போ இனிமே என்ன தேவையில்லை, தேவன் மேல பயம் தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். படிங்க. நமது பரமபிதா தம்முடைய சிருஷ்டிகளில் இப்படிப்பட்ட தீய எண்ணமுடையவராக இல்லை என்பதை நாம் அறிவோம். ஆனால் நாம் சந்தை கடைக்கு போவது போல தேவனுடைய வீட்டிற்கு செல்லக்கூடாது. அதாவது தேவனுடைய வீடுன்னு சொல்லும் போது, தேவனுடைய வீடுனா என்ன? ஃபர்ஸ்ட் எக்லிஷியா, அதாவது எங்க 2-3 பேர் கூடுறாங்களோ அது வந்து என்னது, தேவனுடைய வீடு தான், தேவனுடைய சபை. இப்போ நம்ம கூட எக்லிஷியாக்கு வரோம். எக்லிஷியாக்கு எப்படி வரக்கூடாதுன்னு சொல்றாரு? அதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு போற மாதிரி நீங்க எக்லிஷியாக்கு போகாதீங்க. அதாவது நம்ம மார்க்கெட்டுக்கு எப்படி போவோம், ஏனோ தானோன்ட்டு ரொம்ப கேஷுவலா வந்து போவோம். நீங்க அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, எக்லிஷியாக்கு போகாதீங்க. அங்க எக்லிஷியாக்கு போகும்போது கூட அந்த ஒரு பயபக்தி. ஏன்னா எக்லிஷியா அப்படின்னா அங்க யாரு இருக்கா, தேவனுடைய பிரசனம் இருக்கும். பிளஸ் அங்க வந்து தேவனுடைய அதாவது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க இருப்பாங்க. ஏன்னா நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் கூட என்னன்னா, எங்க 2-3 பேர் இருக்கிறாங்களோ அங்க என்னுடைய பிரசனம் இருக்கும். அந்த 2-3 பேர் யாரு, தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள். அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது, அந்த ஒரு எக்லிஷியாக்கும் சபைக்கும் நம்ம போகும்போது, ஒரு மார்க்கெட்டுக்கு போற மாதிரி நீங்க போகாதீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. படிங்க பிரதர். தேவன் தொழப்படுகிற எந்த இடத்திலும் நல்லொழுக்கம் அவசியம் என்கிற உண்மையை அநேக தேவன் கர்த்தருடைய பிள்ளைகள் அறியாதிருக்கிறார்கள். அதாவது இப்போ தேவனை பத்தி நம்ம இப்போ ஏதோ ஒரு மீட்டிங் நம்ம கூடுறோம், தேவனை பத்தி டிஸ்கஸ் பண்றோம், வசனங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி இருக்கணுமா, நம்ம ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும், நல்லொழுக்கம் ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ இந்த ரீப்ரிண்ட் இந்த பாயிண்ட் இவ்வளவுதான் போட்டிருக்கேன். இந்த ரீப்ரிண்ட் நம்ம ஃபுல்லா படிக்கும் போது இன்னும் என்னென்ன சொல்றாருன்னா, நீங்க போட்டுட்டு போற ட்ரெஸ் கூட ரொம்ப முக்கியம். ஏனோ தானன்ட்டு நீங்க போகாதீங்க. நீங்க போற இடத்துல ரொம்ப டீசென்சியா நீங்க இருக்கணும், ரொம்ப சுத்தமா வந்து நீங்க போகணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஒரு ரீப்ரிண்ட்ல கூட அவர் சொல்றாரு.
அதுல முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா பஞ்சுவாலிட்டி. பஞ்சுவாலிட்டினா சபைக்கு நான் போகும்போது எப்படி போகணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கூட சொல்றாரு. அது இங்க பாயிண்ட் இருக்கு, நம்ம படிக்கலாம். அது அந்த தலைப்பு படிச்சுட்டு படிங்க brother. காலம் தவறாமை குணலட்சண அபிவிருத்திக்கு ஒரு அடையாளம். சிலர் தமது நடக்கைகளை மாத்திரமல்ல தங்களது கை கடிகாரத்தையும் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய நடத்தையை மாத்திரம் இல்லை, நம்ம எதை கூட கவனிக்கணுமா? நம்மளுடைய வாட்சை கூட கொஞ்சம் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. காலதாமதமாக கூட்டங்களுக்கு வருவது நீதி மற்றும் அன்பு என்ற 2 கொள்கைகளுக்கும் இசைவில்லாதது. அதாவது காலதாமதமாக நம்ம ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னா, ரொம்ப அஜாக்கிரதையா நம்ம போறோம் அப்படின்னா, அன்பு மற்றும் நீதிக்கு அது இசைவில்லாத ஒரு விஷயமாக அது இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் மற்றவர்களுக்கு நீதியாக குறித்த நேரத்தில் வர வேண்டும். சரியான நேரத்திற்கு கூட்டத்திற்கு வரும்படி தங்களது காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். நமக்கு நிறைய காரியங்கள் வந்து இருக்கும். அதாவது உலகத்துல இருக்கிறோம், நிறைய வேலைகள், நிறைய காரியங்கள் வந்து இருக்கும். மீட்டிங்க்கு தடை இல்லாதபடிக்கு அந்த காரியங்களை வந்து நம்ம என்ன பண்ணணுமா? ஒழுங்கு பண்ணணும். ஒழுங்கு பண்ணி அந்த மீட்டிங்க்கு தாமதமாக வருது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்காம, அந்த ஒரு விஷயத்தில் கூட பயபக்தியா வந்து அதை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா என்ன சொல்லிட்டாருன்னா, மீட்டிங்க்கு கரெக்டா டைமுக்கு வரது என்னவா? என்னன்னு சொல்லிட்டாரு? அந்த ஒரு தலைப்பு என்ன பிரதர்? தலைப்பு காலம் தவறாமை குணலட்சண அபிவிருத்திக்கு ஒரு அடையாளம். அது கூட ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். மீட்டிங்க்கு பஞ்சுவலா கரெக்டா டைமுக்கு நம்ம வர்றது கூட என்னதான்? ஒரு கேரக்டர், குணலட்சணம், ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் அந்த விஷயம் கூட அப்படின்ற ஒரு பாயிண்ட் அடிப்படையில் வந்து கொண்டு வராரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு பயபக்தியானதை நம்ம கடைபிடிக்கணும். பயபக்தி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் இருக்குங்களா இதை பத்தி? இங்க இன்னொரு பாயிண்ட் என்ன வருதுன்னா, இப்போ அந்த நாதா பபியு என்ன பண்றாங்க? குடிச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு அந்நிய அக்னியை ரொம்ப அஜாக்கிரதையா அவங்க போய் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ அது வந்து நமக்கு எப்படி அடையாளமா இருக்கு? இப்போ அந்த ஒரு குடி போதை நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? தேவனுக்கு விரோதமா சில காரியங்களை செஞ்சிருவோம். தேவன் ஏற்றுக்கொள்ளாத பலிகளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? செலுத்துவோம். ஸோ இந்த ஒரு குடி போதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு என்ன ஒரு பாடமா இருக்கு, என்ன ஒரு லெசனா இருக்கு? அவங்க வந்து குடிச்சதுனால தவறு செஞ்சாங்க. அந்த மாதிரி நம்ம எந்த விஷயம் பண்ணாக்கா, அதாவது இப்போ அந்த அந்த ஒரு குடி போதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து இப்போ நம்ம லிட்டரலா குடிக்கிறோமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. லிட்டரலா நமக்கு வந்து இல்லை. ஆவிக்குரிய விதத்துல அப்படி என்ன ஒரு அர்த்தத்தை வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கொடுக்கும்? இந்த குடி போதை அப்படின்ற ஒரு விஷயம் ஆவிக்குரிய ரீதியில நம்ம எப்படி அதை வந்து பார்க்கலாம்? நமக்கு ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம கடவுளுக்கு விருப்பமில்லாத செயல்கள் எது ஒன்றாலும் அது போதையுள்ளதாக மாறிடும். கடவுளுக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு செயல் இருந்தாலும், எந்த ஒரு செயல் நம்ம செஞ்சாக்கா அது என்னதான் அப்படின்னா கிட்டத்தட்ட குடி போதை தான். ஓகே, வேற ஏதாச்சும் அதாவது பேரசபில் சொல்லப்படுகிற அந்நிய போதனைகளில் நம்ம இந்த அறிவிப்பது அது ஒரு போதைக்காக அடையாளமாக இருக்கு. தேங்க்யூ பிரதர், ரொம்ப அருமையான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை கூட இங்கே சொல்றாரு. அதாவது போதனைகளில் வந்து நம்ம இன்னும் ப்ராப்பரா அதை படிச்சு அல்லது அதை சரியா கேட்டு நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னா அது கிட்டத்தட்ட எந்த ஒரு நிலைமை தான்? ஒரு குடி போதை தான். வெளிப்படுத்தல இதை பத்தி ஒரு அடையாளத்தை தேவன் வந்து கொடுத்துருப்பாரு. அது என்னன்ட்டு ஞாபகம் இருக்குங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை, அதாவது போதனைகள்ல வந்து நம்ம சரி இல்லை அப்படின்னா, போதனைகளை சரியா நம்ம படிச்சு இன்னும் புரிஞ்சுக்காதவங்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல நம்மள வந்து அதாவது இந்த விஷயத்தை பத்தி ஒரு ஒரு அடையாளமே, மிகப்பெரிய அடையாளத்தை தேவன் வந்து வச்சிருக்கிறார். அது என்னன்ட்டு ஞாபகம் இருக்கு? நீங்க கேட்டிருப்பீங்க, பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்டிருப்பீங்க பிரதர். ஓகே பிரதர், கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. அந்த ஸ்திரீயானது என்ன பண்ணுச்சான்? கையில் மது. அந்த மது வந்து எதை குறிக்குது?
தவறான போதனைகள், ஃபால்ஸ் டாக்டர்ஸ். அந்த ஸ்திரீ யாரு? பாபிலோன் அமைப்பு. அந்த ஒரு அதாவது எசபேலை தான் அது வந்து அந்த எசபேல் பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ அந்த எசபேல் கூட யார் தான் அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த ஒரு பாபிலோன் அமைப்பு. அந்த ஒரு பாபிலோன் அமைப்பிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா தவறான போதனைகள். அந்த ஒரு குடி போதையை தான் யாருக்கு கொடுத்துட்டாங்களா? அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இந்த உலகத்துக்கும் கொடுத்துட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கும் அது வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க வந்து இந்த ஆசாரியர்கள் 2 பேரும் குடிக்கிறாங்க இல்லையா, குடி போதையில இருக்கிறாங்க. அதை வந்து எதை அடையாளப்படுத்துது அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட பிரதர் சொல்றாரு பாருங்க. அடுத்த பாயிண்ட் ரீப்ரிண்ட் நம்பர் 4030. சந்தேகத்துக்கு இடமின்றி கோட்பாட்டின் குழப்பங்களை திரள் கூட்டத்தார் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க தூபத்தை ஒப்புக் கொடுக்கத்தக்க தவறிற்கு ஓரளவிற்கு காரணமாக இருக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை. ஓகே, இங்க இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு நாதாப் அண்ட் அபியூ இருக்காங்க இல்லையா, பிரதர் வந்து இவங்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இவங்க 2ஆம் மரணத்தின் வகுப்பாரை மாத்திரம் குறிக்கிறது இல்ல, திரள் கூட்டம் வகுப்பாரை கூட இவங்க குறிக்கிறாங்க. திரள் கூட்டத்தாரை கூட இவங்க வந்து குறிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. எந்த விதத்துல வந்து திரள் கூட்டம் அப்படின்னா, இந்த திரள் கூட்டம் அப்படின்றவங்க யாரு? இந்த ஒரு சபை வகுப்பார் அழைப்பை யார் எழுந்து போறாங்களோ அவங்க எல்லாருமே யார் தான்? திரள் கூட்டம் தான். அந்த ஒரு அடிப்படையில் 2ஆம் மரணத்தின் வகுப்பாரும் வராங்க, திரள் கூட்டத்தின் வகுப்பாரும் வராங்க. ரொம்ப காமனான விஷயம் இவங்க 2 பேருக்குள்ள என்னன்னா, சபையின் அந்த ஒரு அழைப்பை வந்து என்ன பண்றாங்க? நிராகரிக்கிறாங்க, அதாவது எழுந்து போறாங்க. இப்போ இந்த 2ஆம் மரணத்துக்கு போறவங்க வந்து துணிகரமா வந்து சில பாவங்களை செஞ்சிருவாங்க. திரள் கூட்டம் போறவங்க வந்து எதனால அந்த ஒரு சபையின் வாய்ப்பு எழுந்து போவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா பிரதர்ஸ்? இப்போ 2ஆம் மரணத்துக்கு போறவங்க துணிகரமா பாவம் செய்றவங்க, துணிகரமா தேவனுடைய விஷயங்களை எதிர்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா 2ஆம் மரணத்துக்கு போறவங்க எதனால திரள் கூட்டம், அந்த திரள் கூட்டம் வகுப்பார் வந்து எதனால வந்து திரள் கூட்டம் வகுப்பாரா மாறுறாங்க? அஜாகிரதை. அதாவது ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட். அவங்கள்ட்ட மெயின் என்னன்னா அஜாகிரதை. அதுலயும் முக்கியமா எந்த விஷயத்துல வந்து அஜாகிரதையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பிரதர் சொல்றாருன்னா, இப்போ பிரதர் மறுபடியும் படிச்சு இன்னொட்டி கூட படிக்கலாம் சிஸ்டர். அது 4030 அது கொஞ்சம் ஜோரா படிங்க சிஸ்டர். சந்தேகத்துக்கு இடமின்றி கோட்பாட்டின் குழப்பங்கள் திரள் கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ளத்தக்க தூபத்தை ஒப்புக்கொடுக்க தவறியதற்கும் ஓரளவுக்கு காரணமாக இருக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை. அதாவது கோட்பாட்டு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது வந்து தமிழ்ல கொஞ்சம் சரியா டிரான்ஸ்லேட் ஆகல. இங்கிலீஷ்ல வந்து கிளியரா என்ன இருக்கு அப்படின்னா, கன்ஃபியூஷன் ஆஃப் டாக்ட்ரின். போதனைகள்ல வந்து இந்த திரள் கூட்டத்தார் எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்களா? ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க. போதனைகள்ல வந்து இவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த ஒரு ஆர்வம் வந்து இவங்ககிட்ட இருக்காது. எப்பொழுதுமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்களா? அதாவது இந்த அடிப்படை சத்தியத்திலேயே இந்த ஒரு டாக்டரின்ஸ்லேயே எப்பொழுதுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்களா? ஏன்னா இந்த ஒரு திரள் கூட்டத்தார் வந்து என்ன ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படின்னா, நம்ம பேசிக்லாம் கேட்டோம் இல்லையா, அதுவே போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரதால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பயபக்தி வந்து போயிடும். எப்போ போதனைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்காம போயிட்டாங்களோ அந்த ஒரு பயபக்தியானது போயிடும். அது கிட்டத்தட்ட பிரதர் எதுக்கு கம்பேர் பண்றாரு அப்படின்னா, அந்த குடிபோதை. குடிபோதைக்கு வந்து அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு. இந்த குடிபோதை அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது, இந்த உலக பிரகாரமான ஆவி, பாபிலோனியன் ஆவி மற்றும் உலக பிரகாரமான ஆவி. ஸோ எந்த விதத்துல வந்து நமக்குள்ள உலக பிரகாரமான ஆவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது இந்த வேர்ல்ட்லி ஸ்பிரிட், இந்த உலக பிரகாரமான ஆவின்ட்டு பார்க்குறோம். எந்த வகையில வந்து இந்த உலக பிரகாரமான ஆவி வந்து நமக்குள்ள வரும்? நீங்க சொல்லலாம். உலக கவலைகள். உலக கவலைகள் வேற ஏதாச்சும்? அப்புறம் நம்மளுடைய ஆசைகள், உலக ஆசைகள், இச்சைகள். அதாவது இன்னுமே நம்ம வந்து நம்மளுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் நம்ம வந்து இன்னும் சிலுவையில் அறையல அப்படின்னா ஸ்லோவா வந்து என்ன வந்துடும், இந்த உலகத்தின் ஆவி வந்து நம்ம கிட்ட ரொம்ப அதிகமாயிடும். வேற ஏதாச்சும்? இப்போ ஒரு பக்கம் வந்து சபைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து திரள் கூட்டம் இருக்கிறாங்க. சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? எதனால வந்து அவங்க சபை, எதனால வந்து இவங்க திரள் கூட்டம்? அந்த ஒரு வித்தியாசங்களை ஏதாச்சும் நீங்க சொல்லுங்க.
வேத சொல்ற மாதிரி பார்த்தா 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய கூடாதுன்னுட்டுன்னு திரள் கூட்டணத்தை வந்து உலக பிரகாரமாவும் இருப்பாங்க, சத்தியத்திலே இருப்பாங்க. சபை என்பது சத்தியத்துக்கு மாத்திரமே இருப்பாங்க. ரொம்ப அருமையான பாயிண்ட். முக்கியமான வித்தியாசம் வந்து என்னன்னா, திரள் கூட்டத்தார் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது உலகத்தையும் சரி சத்தியத்தையும் சரி பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா சபை வந்து ஒரே ஒரு எஜமானுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட என்ன சொல்லலாம் அப்படின்னா, சபை வகுப்பார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுக்கென்று அர்ப்பணிச்சிருப்பாங்க. இதுதான் சபை வகுப்பார். திரள் கூட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் தேவனுக்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு பகுதி தான். அதாவது அவங்களுக்கு வந்து எந்த விஷயத்துல சாதகமா இருக்கோ அந்த விஷயத்துக்கு மாத்திரமே தேவனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அர்ப்பணிச்சிருப்பாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே பிரதர் சொன்ன மாதிரி உலகத்துக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. உலகத்தை வந்து பிரியப்படுத்துறவர்களாக அவங்க வந்து இருப்பாங்க. வேற ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் ஷேர் பண்ணலாம். நம்ம டைம் முடிய போது நீங்க ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். இன்னும் நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கு. உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற அன்பு செய்யாதச்சுக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும் படிச்சாக்கா சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லப்படுது. அதை நம்ம பின்பற்றி போனால் நம்ம திரள் கூட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. படிச்சலாம் சிஸ்டர். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும். 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் உண்டானவைகள் அல்ல, அவைகளே உலகத்தில் உண்டானவைகள். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப அருமையான ஒரு வசன பகுதி. வேற ஏதாச்சும் இருக்குங்களா பிரதர்? பிரதர், அதாவது சபை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தினைக்கும் அவங்க செய்யக்கூடிய அந்த பாவம் பலவீனத்தை வந்து அவங்க சுத்திகரிச்சுக்குவாங்க. அந்தந்த நாளில் இல்லை அந்தந்த ஒரு நேரத்துலேயே அவங்க வந்து தேவன்கிட்ட கணக்கு ஒப்புவிச்சு அந்த கிருபாசனத்தில் போய் அவங்க மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து அவங்க ஓடுறவங்களா இருப்பாங்க. ஆனால் திரள் கூட்டம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த அஜாக்கிரதையினால அது தேவன்கிட்ட போய் அது மன்னிப்பு கேட்கறதுல தாமதம் பண்ணுறது, இல்லை பண்ண தப்பியை வந்து திரும்பவும் அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த வஸ்திரத்தை வந்து அவங்க கரைப்படுத்திக்கிறாங்க. இந்த ஒரு வித்தியாசத்தில் சபையும் திரள் கூட்டமும் வேறுபடுறாங்கன்னு பார்க்குறோம் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ பிரதர் ரொம்ப அருமையாக சொன்னார். வஸ்திரத்தை வந்து திரள் கூட்டத்தார் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கரைப்படுத்திடுவாங்க. ஆனால் சபை வந்து அதை கரைப்பட்டாலும் அந்த அடிக்கடி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், போயிட்டு தேவனுடைய அந்த கிருபாசனத்தில் அதை வந்து கழுவிப்பாங்க, அதை வந்து சரி செஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து திரள் கூட்டத்தார் வந்து ரொம்ப ரொம்ப அஜாக்கிரதையாக இருப்பாங்க. வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? வேற ஏதாச்சும் கருத்துக்கள்? இப்போ நம்ம உலக பிரகாரமான காரியங்களை அர்ப்பணிச்சு வரணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. சில கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பொருட்படுத்திக்க மாட்டாங்க. உலக பிரகாரமான ஆசை தேவைகள் எல்லாமே கொஞ்ச நாள் ஆன பேருக்கு என்னன்னா அவங்களுக்கு இச்சையை வந்துட்டு அது இல்லை. உலக பிரகாரமான காரியங்களை கவலைகளை அவங்க மூழ்ந்துடுவாங்களே தவிர தேவனிடத்தில் அவங்க வந்துட்டு திரும்புறதுக்கு அவங்க மறந்துடுவாங்க. தேங்க்யூ சிஸ்டர், நல்ல பாயிண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம வந்து இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம அடுத்த கேள்வியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இதனால கூட நம்ம இப்படிப்பட்ட பாடத்தை
கேட்கும்படி அருள் செய்துட்ட பிதாவாகிய தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளையும் ஸ்துதி ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுத்துக்கொண்டு நம்ம போன வாரத்தினுடைய கேள்விகளுடைய பதில் அதுக்கு அடிஷ்னலாக இருந்துட்டு காரியங்களை பிரதர் வந்து படித்து இன்றைக்கி நம்ம ரீப்ரின்ஸில் நம்ம பார்த்தோம். அதாவது நம்முடைய அஜாக்கிரதை, கவனக்குறைவு, அப்புறமா நம்ம இந்த தேவனுக்கு பிடித்த விஷயங்களை எப்படி செய்யணும், பிடிக்காத விஷயங்களை எப்படி செய்யாத இருக்கணுன்ற காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அதாவது சின்ன சின்னதாக இருக்கலாம் இது, ஆனால் இதில் தான் நம்ம கரெக்டாக இருக்கணும். இது சின்னதில் நம்ம தவறுனோம்னா பெருசெல்லாம் நம்ம நிறைய கோட்டை விட்டுருவோம். ஒருவேளை இப்படி நம்ம எடுத்துக்கலாம், பெரிய காரியங்களெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக செய்வோம், ஆனால் சின்ன சின்ன காரியங்களை அஜாக்கிரதையாக செஞ்சு எல்லாத்தையும் இழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது நினச்சா இந்த சின்ன விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பெரிய காரியங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இது சின்ன விஷயம்ன்ட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நம்ம தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் நம்ம செய்யணும். அதாவது அந்நிய அக்கினி நம்ம கொண்டு வராதபடிக்கு தேவனுக்கு பிடிச்ச அந்த அக்னி நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இது போன வாரத்தினுடைய தொடர்ச்சி தான். இதை நம்ம இன்னும் நிறைய நம்ம படிக்கலாம். படிக்க இன்னும் நல்லா தான் புரியுது. அதனால இந்த மாதிரி பாடத்தை கேட்கறதுக்கு தேவன் உதவி செய்திருக்கார். தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை நம்ம